ஆரம்பிப்பதற்கு முன்பும் நல்லவைகளில் நம்முடைய பங்களிப்பை அளிப்பதற்கு முன்பும் அவைகளை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கல்விக்கும் அரசியலுக்குமான தொடர்பை பற்றி தொடர்ந்து சர்ச்சைகள் இடம்பெற்று வருகின்றன. ஒருபுறம் மாணவர்களுக்கு அரசியல் தேவையில்லை, மாணவர்கள் அரசியலை ஈடுபடக்கூடாது, அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவது தான் முக்கியம் என்கிற ஒரு போதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளுக்காகவோ மக்களுடைய உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகளுக்காகவோ போராடுகிற மாணவர்கள் கடுமையாக ஒடுக்கப்படுகிற ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்திய மாணவர்களை தமிழக அரசு எவ்வளவு கடுமையாக ஒடுக்கியது என்பதையும் நாம் பார்த்தோம். பொதுவாக அதுபோன்ற விவாதங்களில் நாம் பார்க்கிற போது மாணவர்களுக்கு அரசியல் தேவையில்லை அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது நல்லதல்ல, அவர்கள் வன் செயல்களில் ஈடுபடுவது என்பது மிக மிக ஒரு கொடிய குற்றம் என்கிற அளவில் பலரும் கருத்து தெரிவிப்பதை நாம் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக நாம் வன் செயல்களை ஆதரிக்க முடியாது, ஆனால் அதற்காக மாணவர்கள் அரசியலே அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்படி ஆதரிப்பது? இது உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய மாணவர்களை ஏதோ ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் மாணவர்களுக்கு அரசியல் கூடாது, மாணவர்களுக்கு அரசியல் போராட்டங்கள் கூடாது என்று சொல்கிறீர்கள். சரி, ஓகே. ஆனால் இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் அரசியல் அற்ற தன்மையுடன் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு ஒரு தரப்பான அரசியல் சிந்தனைகளும் பழமைவாத எண்ணங்களும் பாடத்திட்டத்தில் புகுத்தப்படுவது ஒரு புறம், இன்னொரு புறம் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுடைய பொறுப்பை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கையில் கைப்பற்றிக் கொள்வதும் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டு அரசியல் கருத்துக்களை அந்த கல்வி நிறுவனங்களுக்குள் கொண்டு வருவதும் நடைமுறையில் இருக்கிறது. ஆக அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய இடமாக கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் மாணவர்கள் தங்களுக்கான அரசியலை முன்வைக்கக்கூடியதாக இருந்தால் அது உடனடியாக தடை செய்யப்படுகிறது. நாம் சென்னை ஐஐடியில் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்திற்கு விதிக்கப்பட்ட ஒரு தடையையும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதாவது ஒருபுறம் பழமைவாத கருத்துக்களை பிற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் சுதந்திரமாக அந்த கல்வி நிறுவனத்தில் உரையாற்றுகிறார்கள். அதே சமயத்தில் பெரியாருடைய சிந்தனைகளை அம்பேத்கருடைய சிந்தனைகளை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஆக மாணவர்களுக்கு அரசியல் கூடாது என்பதல்ல பிரச்சினை, மாறாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்புகிற அரசியலை மட்டும் அங்கு புகுத்த வேண்டும், பேச வேண்டும் என்பதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அரசியல் போராட்டம் என்பது இன்றைக்கு கல்வி நிலையங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிகாரபூர்வமான அரசியலுக்கு ஒரு பெரிய இடம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு எதிரான அரசியலின் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அப்படி தங்களுக்கு எதிரான அரசியலை மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு கல்வி நிறுவனங்களும் வேறு பல பொது நபர்களும் அவர்களுக்கு அரசியலே கூடாது என்று சொல்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இந்த இடத்தில்தான் கல்வி நிறுவனங்களின் மீது இதுபோன்ற இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் என்று சொல்வார்களே, அதுபோன்ற விஷயங்களின் அடிப்படையில் சம்பந்தமில்லாத நபர்களை திணிப்பது, தகுதியற்ற நபர்களை திணிப்பது என்பது இன்றைக்கு நடைமுறையில் நாம் வழக்கமாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் புனே திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கல்வி நிறுவனத்தில் அத்தகைய ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. அதாவது அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக பாஜகவைச் சேர்ந்த கஜேந்திர சவுகான் என்பவர் நியமிக்கப்படுகிறார். இந்த கஜேந்திர சவுகான் என்பவர் திரைப்படத்துறையோ அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட ஒரு கல்வி நிறுவனத்தை அவர் ஆளுமை செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு எந்த விதமான தகுதியும் மற்ற ஒரு நபர் என்று தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதோடு அவர் பாஜகவின் கருத்துக்களை புனே திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியில் புகுத்துவதற்காகவே அந்த பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இது புனே திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கல்வி நிலையத்தில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வரலாற்றுக் கழக தலைவராக ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பண்பாட்டு அமைப்புகளில், கலாச்சார அமைப்புகளில், கல்வி அமைப்புகளில் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம்.
இது ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய கல்வி அமைப்புகளை, கலாச்சார அமைப்புகளை, வரலாற்று அமைப்புகளை ஒரு விதமான வகுப்புவாத தன்மை கொண்டதாக மாற்றுவது, ஒற்றைத்தன்மை கொண்டதாக மாற்றுவது, இந்திய பண்பாட்டில் இருக்கக்கூடிய, இந்திய வரலாற்றில் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பன்முகம் கொண்ட கூறுகளை அழிப்பது தான் இது போன்ற நியமனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த அரசியல் சூழலில் இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கருவியாக மாறியிருக்கிறது. புனே திரைப்படக் கல்லூரியில் அதை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்துகிற மாணவர்கள் அவர்கள் மீது இன்றைக்கு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன, அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதே சமயத்தில் இது போன்ற திணிப்புகள், அரசியல் ரீதியான திணிப்புகளை பல கல்வி நிலையங்களில், புனே திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிலையத்தில் மட்டுமல்ல, கல்வி நிலையத்தில் மட்டுமல்ல, பல இடங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். பாடத்திட்டத்திலும் நியமனங்களிலும் வேறு பல கலாச்சார அமைப்புகளின் உயர் பொறுப்புகளிலும் இந்த நியமனங்கள் தொடர்ச்சியாக செய்யப்படுவதை பார்க்கிறோம். இது உண்மையிலேயே இந்தியா கொண்டிருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை ஒரு நேரடியாக தாக்குகிற ஒரு விஷயம், நேரடியாக அழிக்கிற ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இது போன்ற விஷயங்களின் வழியாக அவர்கள் ஒரு விதத்தில் முழுக்க ஒரு அரசியல் தளமாக கல்வி நிலையத்தை அவர்கள் மாற்றுகிறார்கள். அதற்கு எதிர்ப்பு வருகிற போது, போராட்டப்படுகிற போதெல்லாம் மாணவர்கள் வன்முறையாளர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்த இடத்தில் தான் நாம் கல்வி நிலையங்களுக்குள் அரசியலினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது மாணவர்கள் அரசியல் போராட்டங்களில் பங்கு பெறுவதும் சமூக ரீதியான பிரச்சனைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்று கேட்டால் அவர்கள் ஏற்கனவே கல்வி அமைப்பிற்குள் வேறொரு ஒற்றைப்படையான அரசியலினுடைய பலியாட்களாக அவர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் எல்லா விதமான கருத்துக்களையும் விவாதிக்கக்கூடிய ஒரு இடமாக கல்வி நிலையங்கள் மாற வேண்டும். அதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரத்திலிருந்து மேலிருந்து ஒரு கருத்தை, ஒரு அரசியலை திணிக்கிற போது அதை எதிர்ப்பதற்கு கல்வி நிலையங்களில் வழி இல்லை. அதே சமயத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய மாணவர்கள் மட்டும் தொடர்ந்து தண்டிக்கப்படுவது என்பது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு காவிமயப்படுத்தப்பட்டு வரக்கூடிய, வகுப்புவாத மயப்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த கல்வி சூழலுக்கு எதிராக மாணவர்கள் சுதந்திரமான, ஜனநாயகபூர்வமான, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இந்தியாவை, ஒரு இந்திய பண்பாட்டை, ஒரு இந்திய அரசியலை அவர்கள் கண்டறிவதற்கு கல்விச்சூழலில் சுதந்திரமான ஒரு அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மாறாக கல்வியையும் அரசியலையும் நேர் எதிராக பார்ப்பவர்கள் என்பவர்கள் கல்வி நிலையங்களுக்குள் செயல்படக்கூடிய ஒற்றைத்தன்மை கொண்ட அதிகார வர்க்க அரசியலை பார்க்க மறுக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த ராமமணிவண்ணன் என்கிற பேராசிரியரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வேறு பல மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இவர்கள் எல்லாம் அரசியல் பேசினார்கள், அரசியலுக்கு சார்பாக இருந்தார்கள் என்பதல்ல, மக்கள் அரசியலை பேசினார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். மாறாக அதிகார வர்க்க அரசியலை அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் பதவி உயர்வுகளை கூட பெற்றிருப்பார்கள் என்பதைத்தான் நாம் இந்த சூழலில் பார்க்க முடிகிறது. ஆகவே கல்வி சூழலில் அரசியலை இனி நாம் தவிர்க்க முடியாது. அது ஒற்றைப்படையான அரசியலாக இல்லாமல் பன்முகத்தன்மை கொண்ட அரசியலாக, ஜனநாயக கருத்துக்கள் கொண்ட அரசியலாக கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய அரசியல் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.